ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி அமிகுருமி அண்ட் ப்ளஷி டால்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இதோட பேட்டர்னை வந்து எப்படி நாம் ரீட் பண்ணுறது, இதோட பேட்டர்ன் எங்கெல்லாம் இருக்கும், அதை எப்படி எடுக்கிறது, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ப்ளஷி டால்ஸ். இதே மாதிரி நம்ம மினியேச்சர் சின்ன சின்னதாக வந்து அமிகுருமி டால்ஸும் பண்ணலாம். அதோட பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா பின்ட்ரெஸ்ட்டு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், கூகுளு, சாட்ஜிபிடி இப்படி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கும். அதாவது ஒரு பிக்சர் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறத பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஹெட் போர்ஷன் தனியாக, பாடி போர்ஷன், டெய்லு, ஆர்ம்ஸு, இயர்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே எங்கேருந்து நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே பின்ட்ரெஸ்ட் ஆப்பை பற்றி நல்லாவே தெரிஞ்சுருந்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போனீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு நிறையவே கிடைக்கும். அதில் எதை நம்ம சூஸ் பண்ணணும், எது நமக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி நீங்கள் வந்து பேட்டர்ன்ஸ் சூஸ் பண்ண கற்றுக்கோங்க. பின்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த சர்ச் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து டைப் பண்ணலாம் நமக்கு என்ன வேணும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, க்ரோச்செட் பேட்டர்ன் ஃபார் டெடிபேர் அப்படின்னு போடலாம். நமக்கு என்ன தேவையோ அதோட இது டெடிபேர் வந்து ஹெட் போர்ஷன் மட்டும் தனியாக போட்டு ஒரு கீ செயினாக மேக் பண்ணலாம். இல்லை பாடி ஃபுல் பாடி சின்னதாக போடுறதுனால போடலாம். இல்லை அதே பேட்டர்னை யூஸ் பண்ணி பல்கியான், சூப்பர் பல்கியான் வச்சு நம்ம பெரிய பேட்டர்னாகவும் போட முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து க்ரோச்செட் டெடிபேர் பேட்டர்ன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரிசையாக நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். இதில் சர்ச் கொடுத்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். இதில் நமக்கு எது வந்து உள்ளே போயிட்டு பார்க்கணும், இதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, இதை நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில பேட்டர்னில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணி தேடி எடுத்து கற்றுக்கணும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா, அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா விசிட் சைட்டுன்னு இருக்கும். இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த வெப்சைட் உள்ளே போகும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்ஸ் கலந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல ஈஸியாக பேட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக எடுக்கிற தெரியணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு 1 or 2 டைம்ஸ் இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் வரும். ஆட்ஸ் எதையும் கிளிக் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் உள்ள பேட்டர்ன் உள்ளே போனீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்றொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ இதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு தேடி பார்த்தீங்கன்னா, இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் நான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிறதும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஆடு, வீடியோக்குள்ளே போகிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு டேரெக்டாக பேட்டர்ன் கிடைக்குதான்னு பாருங்கள். இப்போ இந்த பிங்க் டெடி பார்ப்போம். இதுலேயும் போயிட்டு அந்த விசிட் சைட் இருக்கு இல்லையா, அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது அமிகுருமி க்யூட் டெடி பியர் ஃப்ரீ பேட்டர்ன் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. அது பிக்சரோடவே வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா மெட்டீரியல்ஸ் இருக்கும். என்னென்ன மெட்டீரியல் இதுக்கு தேவை, அதாவது அக்ரிலிக் யானா, இல்லை காட்டன் யானா, இல்லை பல்கி யானா, என்ன மாதிரியான யான்ஸ் வந்து இதுக்கு தேவை அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. யான் வந்து என்னென்ன கலர் தேவை, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன கலர் தேவை, யான் தேவைங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி க்ரோச்செட் ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காட்டன் யானில் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கள்ல, அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ராய்ட்ரி பண்ணதுக்கு ஐஸ் அண்ட் நோஸ்லாம் எம்ப்ராய்ட்ரி பண்ணுறதுக்கான மெட்டீரியல், ஃபைபர் ஃபில்லு, சிஸ்ஸரு எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ரிவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அந்த பேட்டர்னில் என்ன இருக்கோ என்னென்னக்கு என்னென்ன டீட்டெயிலுங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இப்போ சிஹெச்னா செயின், எஸ்எல்எஸ்டி அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச்சு, எஸ்சின்னா சிங்கிள் க்ரோஷே, ஐஎன்சினா இன்க்ரீஸு, டிஇசினா டிக்ரீஸ், பிஎல்ஓனா பேக் லூப் ஒன்லி. அதே மாதிரி ஆர்என்டினா ரவுண்டு இல்லை ரோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எம்ஆர்னா மேஜிக் ரிங். அப்போ இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத எத்தனை தடவை பண்ணுங்கிறதையும் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.5 mm ஹூக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஹெட்டில் ஆரம்பித்து இது ரவுண்ட் 1 வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ் அண்ட் 3 சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு சொல்லி இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த அப்ரிவேஷன்ஸையும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து அதை வச்சு ஈஸியாக வந்து பேட்டர்ன் வந்து எப்படி ரீட் பண்ணுறது, அது எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா ஹெட்டு, பாடி எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு நாம் வந்து ஒர்க் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த பன்னி கீ செயின் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி விசிட் சைட் போனீங்கன்னா உள்ளே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நமக்கு.
ஸோ இந்த மாதிரி தேடி எடுக்க கற்றுக்கங்க. அதே மாதிரி பின்ட்ரெஸ்ட்டில் இருக்கும், இன்ஸ்டாவில் இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும், கூகுளில் இருக்கும், சாட் ஜிபிடியில் கேட்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் பேட்டர்ன். சாட் ஜிபிடியில் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுங்க. நீங்கள் 1 or 2 டாய்ஸ் மேக் பண்ண உங்களுக்கே வந்து பேட்டர்ன் வந்து இது சரி இது தப்பு அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோச்செட் ஹூக் சைஸோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3 அல்லது 3.5 அப்படின்ட்டு. அது தேவையான மெட்டீரியல்ஸு. அடுத்து இந்த அப்ரிவேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னது, அதாவது நம்ம யூஎஸ் டேர்ம் தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுக்கான அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எம்ஆர் மேஜிக் ரிங், இன்க்ரீஸு, டிக்ரீஸு, எஸ்எல்எஸ்டி, ஸ்டிச்சஸ்ஸு. அடுத்து இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்து இன்ட்டு என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கிற பேட்டர்ன்ஸை எத்தனை தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு ப்ராக்கெட் கொடுத்து இன்ட்டு என்னன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன. ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க பேட்டர்னை எத்தனை தடவை நாம் ரிப்பீட் பண்ணணுங்கிறது. இது வந்து இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்க பேட்டர்ன் ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த ரோவில் எத்தனை ஸ்டிச்சஸ் வருங்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் பேட்டர்ன் எடுக்கணும். எடுத்து இதை நோட்டில் எழுதிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது நான் வந்து ஃபேஸ்புக்கில் எடுத்த பேட்டர்னு. இது வந்து ஒரு பன்னியோட பேட்டர்ன். இது பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை, லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்ரிவேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து எப்படி வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஹூக்கு வந்து 4 mm 4.5 mm ஹூக்கு, சேஃப்டி ஐஸ் 12 mm சேஃப்டி ஐஸ், சூப்பர் பல்கி யான், செனிலி யான் கொடுத்துருக்காங்க. அடுத்து த்ரெட்டு வந்து இதுக்கு ஐஸு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி காட்டன் த்ரெட்டு வந்து ஸ்யூ பண்ணுறதுக்கு. அடுத்து பிளாக் த்ரெட்டு வந்து ஐஸுக்கு. அப்புறம் ஸ்டஃபிங்கு, நீடில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ரிவேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெச்டிசி ஐஎன்சினா ஹாஃப் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸு, எஸ்எல்டினா ஸ்லிப் ஸ்டிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து ப்ராக்கெட்லேயும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து இதை ஒர்க் அவுட் பண்ண முடியும், பன்னியை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு. இது மேலே பாருங்கள் ஆர்ம்ஸ்க்கான பேட்டர்ன் இது. ஸோ ரோ 1 எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதுலேருந்து எப்படி நம்ம அதை ரோ கண்டினியூ பண்ணுறதுங்கிறது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இது இன்னும் ஈஸியாகவே புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ரோ 1ல் ஆரம்பித்து 7 சிங்கிள் க்ரோஷே இன் மேஜிக் ரிங். ஸோ 7 சிங்கிள் க்ரோஷே இன்ட்டு இன்க்ரீஸ்ன்னு கொடுக்கும்போது அது 14 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த 3rd ரோ பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸ் இன்ட்டு 6. அப்போ அது வந்து 18 தடவை வரும், 18 ஸ்டிச்சஸ் வரும்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்குது இல்லையா, ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸுங்கிறத நம்ம 6 தடவை ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அது 6 தடவை ரிப்பீட் பண்ணும்போது அந்த ரோவோட எண்டில் நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷேஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேட்டர்னை ரீட் பண்ணிவிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இதை ஒர்க் பண்ண போகிறோம், ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண போகிறோம். இது லெக்ஸு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்கும் பாடி. ஸோ அதுக்கான பேட்டர்ன் இது பாடிக்கான பேட்டர்ன். இது ஹெட்டு. இந்த மாதிரி இயர்ஸு, இது வந்து 2 இயர்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபேஸில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும், எந்த இடத்துல ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த இடத்துல இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் டீட்டெயிலாகவே அந்த பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நாம் வந்து ஒரு அழகான பன்னி வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் ரிசல்ட். பன்னிஸ் ரெடின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஐப்ரோ, அந்த லிப்ஸு, கண்ணு இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.